மகன் தூயாவின் பேராலே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி நம்முடைய திருமுழுக்கின் வழியாக தூய ஆவியை துணையாய் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கு திருவிழாவை சிறப்பிக்க வருகின்றுள்ள நமது பாசமும் பங்கு தந்தை அவர்களையும் பங்கேற்று வந்துள்ள இறை மக்கள் அனைவரையும் அன்னை தெரசா அன்பையும் அன்புடன் முதல் வாசகத்தில் தன் அன்பிற்குரிய பணியாளரின் மேன்மையையும் மாட்சியையும் ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். இரண்டாம் வாசகத்தில் திருமுழுக்கு பெறுங்கள் என யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா வரை நடந்த சமூக மாற்றங்களை தூய பேதுரு விளக்குகின்றார். நற்செய்தி வாசகத்தில் இயேசு திருமுழுக்கு பெறும்போது வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா வடிவில் இயேசுவின் மீது வருவதையும் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்ற குரலும் கேட்டது என லூக்கா கூறுகின்றார். நாமும் திருமுழுக்கு பெற்றுள்ளோம். பிறந்த தேதி அறிந்த நமக்கு திருமுழுக்கு தேதி தெரிந்திருந்தால் மிக்க மகிழ்ச்சியே. திருமுழுக்கு மூலமே நாம் திருச்சபையில் உறுப்பினராகின்றோம். திருமுழுக்கு பெற்ற நமக்கும் ஆவியாரின் தொடர் தூண்டுதல் கிடைக்கின்றது. தாட்சி, அன்பு, பொறுமை போன்ற தூய ஆவியின் கனிகள் நம்மும் நிலைத்திருக்க தூய ஆவியின் துணை வேண்டி இப்படியில் நாம் அனைவரும் பக்தியுடன் இணைவோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற நாளிலே நம்முடைய திருமுழுக்கையும் நாம் நினைவில் கொண்டு நம்மை நாம் ஆண்டவருக்கு இந்த நாளில் சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளின் பிள்ளைகள் ஆகிறோம், தூய ஆவியாரை பெற்றுக் கொள்கின்றோம். எனவே நாம் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றோமா, தூய ஆவியார் நம்முள் இருப்பதை நாம் உணர்கின்றோமா என்ற சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்து, தூய ஆவி நம்முள் தங்கி இருக்கின்றார், அவர் வாடும் ஆலயம் என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளாக இருப்பதற்கான அருள் வேண்டி இந்த பணியில் நாம் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியானது அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களுடைய நலன்களுக்காக இறையாசிர் வேண்டி, கருமண்டபம் ஜெசிந்தா குடும்பத்தினர் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக, பெரியமுலகுபாறை அந்தோனி சத்யசீலன் ஜூலியட் குடும்பத்தினர் இறைவனிடமிருந்து பெற்ற அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக, மளிகைபுரம் சேசமாட் அறுவை சிகிச்சை நல்லபடியாக நடந்தமைக்கு நன்றியாக, மளிகைபுரம் அருண் நல்ல மனமாற்றம் அடைந்து விரைவில் திருமணம் நடைபெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்றும் இப்படியை நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்னை தெரசா அன்பிய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய கருத்துகளுக்காக வழியில் நாம் வேண்டுவோம். இன்னுமாக நம்முடைய பீட பணிகளுக்காக, பீடம் புதுப்பிக்கின்ற இந்த பணிகளில் இறைவன் தாமே நம்மோடு உடன் இருந்து நாம் இந்த நாட்களில் சிறப்பாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று இந்த வழியில் நாம் வேண்டுவோம். பலியின் தூய வரை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நாம் ஆவலை ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
அழைத்து செல்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவியார் இறங்கி வர அவரை உம் அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராடும் தூய ஆவியாராடும் புது பிறப்பு அடைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்டனே, அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்று நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
ஆத்துமாவின் கண்களை திறக்கவும் செய்வார் என்று எசாயாவின் இறை வார்த்தைகளுக்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எசாயா நூலுக்கு வாசகம். அதிகாரம் 42, இறை வசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 வரை. ஆண்டவர் கூறுவது, இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருடன் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலுடைய தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெருங்க நாளரை முடியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரவும் மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையின்றி மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலை பாடல். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தனே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின் பேருக்கேற்ற மாட்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூய மாட்சி இறங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். தூய மாட்சி இறங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர் திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவரின் குரல்
ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம் திருத்துதர் பணிகளுக்கு இரண்டாம் வாசகம் நடத்துவது பேதரோ வறுமையாளருக்கு இல்லத்தில் ஆற்றியவர்கள் இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி ஏற்படுகிறது. உணவு கலிலியா யோர்தானில் நடந்த சமீப மாற்றங்களில் இயேசுவின் மேல் தூய ஆவி இருந்ததால் இயேசுவின் மேல் தூய ஆவி இருந்ததால் அதற்கு தெரிவித்தார் என பேதர் சொல்வதை கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10 இறைத்திரு வசனம் 34 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கின்றேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுவோரை அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் பொறுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 வரை.
அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்ற உடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தமீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் கூறி படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே பொது காலத்தை நாம் துவங்குகின்றோம். பொது காலத்தினுடைய முதல் ஞாயிறாகவும் இந்த ஆண்டவரின் திருமுழுக்கு விழா ஞாயிறு அமைகின்றது. எனவே இந்த நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கையும் நினைவில் கொண்டு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாகவே பிரிவினை சகோதர சகோதரிகள் அந்த சபையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளிடம் கேட்பது வந்து அதான், நான் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்கிட்டேன், நீங்க வாங்கிட்டீங்களா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும், அந்த முழுக்கு ஞானஸ்நானம் என்பது தண்ணீர் தொட்டியில் இறங்கி அவர்கள் திருமுழுக்கு பெறுவது. நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் வழங்குகின்ற அந்த திருமுழுக்கு ஞானஸ்நானத்திற்கும் பிரிவினை சபையில் வழங்குகின்ற ஞானஸ்நானத்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா அவங்க அப்படி ஒரு வித்தியாசம் இருப்பதாக காட்டிக் கொள்வார்கள். அதுதான் வேடிக்கையா இப்படி சொல்லுவாங்க. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர் அந்த இதுல எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காகவே இப்படி செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க. அந்த சபைக்கு போயிட்டு அந்த நான் முழுக்கு ஞானஸ்நானம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமுழுக்கு தொட்டியில இறங்குறாங்க. அருகிலே பாஸ்டர் இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த முதல்ல முழங்காட்படி அளவு இறங்கினதுக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னும் இறங்கணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இடுப்பளவு இறங்கிட்டு, பாஸ்டர் இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இன்னும் நீங்க இறங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கழுத்து வரைக்கும் அந்த திருமுழுக்கு தொட்டியில இறங்கிட்டு, பாஸ்டர் இது போதுமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல தலையில தண்ணி படணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் சொன்னாரா, எங்க ஆசிலையும் தலையில தான் தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த ஒரு வித்தியாசத்தை சொல்றதுக்காகவே அப்படி சொல்லுவாங்க. ஆனா தலையில நாம் தண்ணீர் ஊற்றி அந்த ஆண்டவருடைய அந்த ஜென்ம பாவத்தை நாம் கழுவுகிறோம், ஆண்டவருடைய அந்த திருமுழுக்கிலே நாமும் பங்கு பெறுகிறோம் என்பதுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே நாம் நம்முடைய திருமுழுக்கை நினைவில் கொண்டு நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாகவே நாம் எல்லாமே திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது சின்ன குழந்தைகளாக தான் இருந்திருப்போம். என்ன நடந்திருக்கும் என்பது நமக்கு அதிகம் தெரியாது. நாம் இப்போது நம்மளுடைய உறவினர் நம்மளுடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கும் போதுதான் அதுல என்ன நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால இன்றைய நாளில இந்த திருமுழுக்கு சடங்கை பற்றியும் நாம் சில நன்றாக அறிந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். முதல்ல நமக்கு எல்லாம் தெரியும், தொடக்கத்திலேயே ஃபாதர் வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க, நீங்க உங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது, திருமுழுக்கு அல்லது ஞானஸ்நானம் அப்படின்னா உங்க பெற்றோர் தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பெயரிட விரும்புகிறீர்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெயரை சொல்லுவாங்க. என்ன பெயர் வைக்கணுமோ அதை அவங்க முழுமையான அந்த பெயரை சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே வரிசையா அவர்களிடம் பேசுகின்ற பொழுது, அப்படியே அந்த ஜெபம் வருகின்ற பொழுது குறிப்பாக அவர்களுடைய அந்த 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 அடையாளம் என்னென்ன செய்கிறோம் அதற்கான பொருளை இந்த நாளில் நாம் அறிந்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். எனவே இந்த ஜெபம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த குழந்தையினுடைய நெஞ்சிலே ஒரு எண்ணெயானது தடவப்படும். அது ஆயத்த எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொடக்க காலத்துல திரு அவையில நடந்த அந்த ஒரு நிகழ்வை பிரதிபலிக்கும் வகையிலும் அதனுடைய பாரம்பரியத்தை நினைவு கூறுகின்ற வகையில் தான்
இந்த குழந்தைகளுடைய இந்த நெஞ்சிலே அந்த எண்ணெயானது அந்த பூசப்படுகின்றது. அதாவது தொடக்க காலத்துல திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அவங்க உடனே நாம் இப்போது வருகிறோம், வந்து முதல் வாரம் பார்க்கிறோம், அடுத்த வாரமே உங்களுக்கு திருமுழுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் தொடக்க காலத்துல அப்படி இல்லை. அவங்க யாரெல்லாம் மற்ற இதிலிருந்து வேற ஒரு மதத்திலிருந்தோ அல்லது மற்ற ஒரு நிலையிலிருந்து அவர்கள் புதிதாக கிறிஸ்தவத்துக்கு வருகின்ற பொழுது முதலில் அவர்கள் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடம் அல்லது 8 மாதம் அவர்கள் அந்த விவிலியத்தை படிக்க வேண்டும். கடவுளை பற்றிய அந்த உண்மைகளை எல்லாம் அவர் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படியாக ஒரு 6 மாதம் அவர்கள் தொடர்ந்து வர வேண்டும். அவர்களுக்கு சில வகுப்புகள் இருக்கும். ஆண்டவரை பற்றி விவிலியத்தை பற்றி அவர்கள் சொல்வார்கள். எனவே இப்படியாக ஒரு 6 மாத கால ஒரு தயாரிப்பு, திருமுழுக்குக்கான ஒரு தயாரிப்பு இருக்கும். எனவே அந்த தயாரிப்புக்கு அவர்கள் வந்திருக்கின்றார்கள், வர வேண்டும் என்பதனுடைய ஒரு அடையாளமாக தான் அந்த நெஞ்சிலே அவர்களுக்கான அந்த ஆயத்த எண்ணெய் பூசப்படுகின்றது. எனவே இந்த குழந்தை திருமுழுக்கு பெறுவதற்கான ஒரு தகுதி இருக்கிறது, இந்த குழந்தைக்கான ஒரு தயாரிப்பு அந்த பெற்றோரிடம் இருக்கிறது என்பதை ஒரு வெளிப்படுத்தும் வண்ணமே அந்த எண்ணெயானது பூசப்படுகின்றது. அதற்கு அடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது அந்த திருமுழுக்கிலே அப்படியே வரிசையாக வருகின்ற அந்த சடங்காக அந்த குழந்தையினுடைய தலையிலே தண்ணீர் ஊற்றி கழுவப்படுகின்றது. அது நமக்கு எல்லாம் தெரியும். இந்த தண்ணீர் ஊற்றி கழுவப்படுவது என்பது இந்த குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகின்றது, ஜென்ம பாவத்திலிருந்து கழுவப்படுகிறது. ஜென்ம பாவம் நமக்கு தெரியும். ஆதாம் ஏவாள் அவர்கள் செய்த பாவம் தான் இந்த ஜென்ம பாவம். கடவுளுடைய கட்டளையை அவர்கள் மீறிவிட்டார்கள். எனவே தொடக்கத்திலே அவர்கள் அந்த பாவம் செய்ததனால் அந்த பாவத்தை நாம் ஜென்ம பாவம் என நாம் சொல்லுகின்றோம். எனவே அதிலிருந்து இந்த குழந்தையானது அந்த பாவ சூழலிலிருந்து அது கழுவப்படுகின்றது என்பதுதான் அதிலே. அதற்கடுத்து மிக முக்கியமான ஒன்று, அந்த குழந்தையினுடைய அந்த தலையிலே கிறிஸ்ம ஆயில் என்று ஒரு ஜெபம் செய்து அந்த தலையிலே அந்த எண்ணெய் பூசப்படும். அந்த கிறிஸ்ம ஆயில் பூசுகின்ற அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த எண்ணெய் முக்கியமான நேரங்களில் மட்டுமே நம்முடைய திரு அவை நம்மை பயன்படுத்த சொல்லி இருக்கின்றது. இந்த திருமுழுக்கின் போது நாம் பயன்படுத்துகின்றோம். அடுத்து உறுதி பூசுதலின் போது நம்மளுடைய நெற்றியில் அந்த எண்ணெய் பூசப்படும். அடுத்து குருவாக ஒருவர் அருட்பொழிவு செய்யப்படுகின்ற நேரத்திலே ஆயர் அவர்கள் கைகளில் அந்த எண்ணெயை பூசுவார்கள். அந்த அருட் சகோதரருடைய திருத்தொண்டருடைய கைகளில் அந்த எண்ணெயை பூசுவார்கள். எனவே இப்படியாக முக்கியமான நேரத்தில் மட்டும்தான் அந்த கிறிஸ்ம ஆயில் நமக்கு அது பூசப்படுகின்றது. எனவே அந்த எண்ணெயை நம்முடைய உச்சந்தலையில் நாம் பூசுகின்ற பொழுது அதுதான் அழியா முத்திரை என்று அழைக்கப்படுகின்றது. கடவுள் நம் மீது நமக்கு இடுகின்ற தூய ஆவியாரால் இடப்படுகின்ற அழியா முத்திரை என அது அழைக்கப்படுகின்றது. ஒருவர் திருமுழுக்கு பெற்று அவர்கள் ஒருவேளை வேற மதத்துக்கே அவர்கள் போகலாம், அல்லது அவர்கள் கத்தோலிக்கராக அவர்கள் பின்பற்றாமல் இருக்கலாம், அல்லது நாத்திகராக அவர்கள் மாறிவிடலாம், அல்லது கடவுள் மீது வெறுப்பாக கொண்டு கூட அவர்கள் பேசலாம். ஆனால் எப்போது அந்த அந்த உச்சந்தலையில் அவர்களுக்கு அந்த எண்ணெய் பூசப்பட்டதோ அது தூய ஆவியாரால் இடப்படுகின்ற அழியா முத்திரை என சொல்லப்படும். எனவே அது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அது அவர்களுடைய கடவுளின் பிள்ளைகள் என்பதை குறிக்கின்ற ஒரு அடையாளமாகவே இருக்கின்றது. எனவே இந்த உச்சந்தலையில் அந்த எண்ணெய் பூசுகின்ற பொழுது அந்த குழந்தை கடவுளின் குழந்தையாக அது ஆகிறது. தூய ஆவியார் அந்த குழந்தையில் வந்து இறங்குகிறார். திரு அவையினுடைய ஒரு உறுப்பினராக அந்த குழந்தை ஆகிறது. எனவே இப்படியாக இந்த திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது பல்வேறு உரிமைகளையும் கடமைகளையும் பெற்றுக் கொள்கின்ற அந்த ஒரு நிலையை நாம் அதிலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படியாக நம்முடைய பொதுவாக சொல்லுகின்ற பொழுது நம்மளுடைய திரு அவையை ஒரு மறையுடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி நம்மளுடைய உடல் இருக்கிறதோ அதே போல திருச்சபையை ஒரு உடலாக நாம் பாவிக்கின்ற பொழுது இது நம்மளுடைய உடலின் தலையாக நமக்கு தலை இருக்கிறது. அதே போல இந்த திருச்சபை என்ற மறை உடலின் தலையாக இயேசு இருக்கின்றார். அதனுடைய அந்த உடலாக உறுப்புகளாக நாம் எல்லாருமே இருக்கின்றோம். எப்போது ஒரு குழந்தை திருமுழுக்கு பெறுகின்றதோ அந்த மறை உடலில் ஒரு பகுதியாக அந்த குழந்தை சேர்க்கப்படுகின்றது. மறை உடலுடைய ஒரு உறுப்பாக அந்த குழந்தை ஆகிறது. எனவே இப்படியாக தலையாகிய இயேசு என்ற அந்த மறை உடலினுடைய ஒரு பகுதியாக ஒரு குழந்தை ஆகும்போது அந்த இயேசுவோட நாம் இணைகின்றோம். அந்த கடவுளின் பிள்ளைகளாக நாம் ஆகிறோம். தூய ஆவியார் நம்முள் குடிகொள்கிறார் என்பதுதான். எனவே இப்படிப்பட்ட இந்த முக்கியமான இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த திருமுழுக்கு என்ற இந்த அருள் அடையாளத்திலே நமக்கு வழங்கப்படுகின்றன.
ஏன்னா திருமுழுக்கு என்பது மிக மிக முக்கியமானது. இதுதான் நம்மளுடைய நுழைவு வாயில் என்று சொல்லுவாங்க. நம்முடைய இறையாட்சி என்பது ஒரு தோட்டமாக இருந்தால் அந்த இறையாட்சி தோட்டத்தினுடைய ஒரு நுழைவு வாயில் அல்லது அருள் அடையாளங்களுடைய ஒரு நுழைவு வாயில் அல்லது கிறிஸ்தவத்தினுடைய ஒரு நுழைவு வாயில் அப்படிங்கிறது இந்த திருமுழுக்கு தான். எப்படி நாம் கோயிலுக்கு வருகின்ற பொழுது அந்த கேட், அந்த வாசல் என்பது நமக்கான ஒரு நுழைவு வாயிலாக இருக்கின்றதோ, அது போலவே இந்த திருமுழுக்கு வழியாக தான் இந்த கிறிஸ்தவத்துக்குள் நாம் வர முடியும். மற்ற எல்லா அருள் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த திருமுழுக்கு என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானது. இதற்கு பிறகுதான் நாம் மற்ற அருள் அடையாளங்களை எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பார்த்தவர்களே, இந்த திருமுழுக்கு வழியாக நமக்கு என்ன கிடைக்கின்றது அல்லது இதிலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு அருட்பணியாளர் இப்படியாக சொல்கின்றார். இந்த 4 வகையான அந்த நிலையில் இந்த திருமுழுக்கில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது முதலில் கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பதை இந்த திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதான் இன்றைய முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இவரே என் ஊழியர், இவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்று நாம் அது வாசிக்கப்பட்டதை நாம் கேட்டோம். எனவே இப்படியாக கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். அவருடைய ஊழியராக, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். கடவுள் நமக்கு துணையாக இருக்கிறார் என்பது இந்த திருமுழுக்கு வழியாக நமக்கு சுட்டி காட்டப்படுகின்றது. ஆனால் அதன் மீது எந்த அளவுக்கு நாம் நம்பிக்கை கொள்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஆசிரை நாம் பெற்றுக் கொள்கிறோம். பிரான்ஸ் நாட்டிலே 9ஆம் லூயிஸ் மன்னர் என்பவர் மிக சிறந்த ஒரு பேரரசராக ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் அந்த நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்தார். அவர் கையெழுத்து போடும் போதெல்லாம் எப்போதுமே 9ஆம் லூயிஸ் மன்னர் என்று கையெழுத்து போடுவதற்கு பதிலாக அவர் பாய்சி நகர மன்னர் லூயிஸ் என்றுதான் அவர் கையெழுத்து போடுவாராம். எனவே அவரிடம் கேட்டார்கள், மாண்புமிக்க பேரரசே, நீங்கள் ஏன் உங்களுடைய பெயரை 9ஆம் லூயிஸ் மன்னர் என்று நீங்கள் கையெழுத்து போடாமல் பாய்சி நகர லூயிஸ் என்று கையெழுத்து போடுகிறீர்கள் என கேட்ட போது அவர் சொன்னாராம், அந்த பாய்சி நகரத்தில் இருக்கின்ற ஆலயத்தில் தான் நான் திருமுழுக்கு பெற்றேன். நான் பேரரசராக முடிசூட்டப்பட்ட ரெய்ம் என்ற அந்த கத்தீட்ரலை விட நான் திருமுழுக்கு பெற்ற இந்த பாய்ஸ் நகர ஆலயமே நான் சிறந்ததாக நினைக்கின்றேன். ஏனெனில் திருமுழுக்கு பெற்றதிலிருந்து நான் கடவுளின் குழந்தையாக இருக்கின்றேன். அரசர் என்பது இந்த கொஞ்ச காலம் தான். நான் இறந்த பிறகு அது ஒன்றுமில்லாமல் போகிவிடும். ஆனால் கடவுளின் குழந்தை என்பது நான் இறந்த பிறகும் நாம் கடவுளுடன் செல்வதற்கும் கடவுளோடு நாம் இணைந்திருப்பதற்கும் இது எனக்கு மிக ஒரு அடிப்படையான ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் நான் எப்போதுமே நான் திருமுழுக்கு பெற்ற அந்த ஆலயத்தை ஞாபகப்படுத்தும் வண்ணம், அந்த இடத்தை ஞாபகப்படுத்தும் வண்ணம் நான் பாரிசு நகர லூயிஸ் என்றுதான் கையெழுத்து போடுவேன். அதில் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர் சொன்னாராம். அன்பார்ந்தவர்களே, வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வாகவே இது இருக்கின்றது. அந்த மன்னருக்கு தான் திருமுழுக்கு பெற்ற அந்த இடம், அந்த கோயில் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருந்தது. எனவே அதற்கான ஆசீர்வாதமாக அவர் மிக சிறந்த ஒரு ஆட்சியை செய்தார். நல்ல உடல் நலத்தோடு, நீடிய ஆயுளோடு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் மக்களுக்கான ஒரு சிறந்த ஆட்சியையும் அவர் கொடுத்தார் என்று அவருடைய வாழ்வில் இருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே முதலில் நாம் கடவுள் நமக்கு துணையாக இருந்து நமக்கு அவர் ஆதரவு அளிக்கிறார் என்பதுதான். அடுத்து இரண்டாவதாக இந்த திருமுழுக்கிலே நாம் கடவுளின் பிள்ளைகளாக்கப்படுகின்றோம். கடவுள் நம்மை தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். கிறிஸ்து வழியாக கடவுள் நம்முடைய சொந்த மக்களாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்று தூய பவுல் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படியாக இந்த திருமுழுக்கின் வழியாக கடவுளின் பிள்ளைகளாக நாம் ஆகிறோம். எனவே கடவுளை அப்பா தந்தாய் என அந்த அழைக்கக்கூடிய அந்த உரிமையை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை தான் நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று வானத்திலிருந்து கடவுள் ஒரு பூரிப்பாக, ஒரு சந்தோஷமாக, ஒரு வாழ்த்துதாக அதை சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே போலதான் திருமுழுக்கு பெறுகின்ற நாம் ஒவ்வொரு அந்த நேரத்திலும் திருமுழுக்கு பெறுகின்ற நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்வது இதுதான், நான் உங்களை பொறுத்து உங்களை முன்னிட்டு நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி, நான் இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரே என் மகன் என்பதுதான். அடுத்த மூன்றாவதாக இந்த திருமுழுக்கு வழியாக கடவுள் நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார் என்ற அந்த ஒரு செய்தியையும் இந்த திருமுழுக்கு நமக்கு சுட்டி காட்டுகிறது. பொதுவாகவே கடவுளை பற்றி நம்முடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும்? கடவுள் நம்ம நல்லது செய்தால் நம்மை ஆசீர்வதிப்பார், அல்லது கெடுதல் செய்தால் நம்மை தண்டிப்பார் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, மாறாக
கடவுள் நம்மை குறித்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். அவருடைய அன்பின் பிள்ளைகளாக நாம் ஆகின்ற பொழுது, அல்லது ஒரு சில நல்ல காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது கடவுள் நம்மை குறித்து அவர் சந்தோஷம் அடைகிறார் என்பதை தான் இவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகிறது என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். நற்செய்தியில் என் அன்பார்ந்த மைந்தர் இவரை, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை கடவுள் வெளிப்படுத்துகின்றார். அடுத்து நான்காவதாக இந்த திருமுழுக்கு வழியாக தூய ஆவியார் நம்முள் அவர் இறங்குகிறார். தூய ஆவியாரை நாம் பெற்றுக் கொள்கிறோம். அதை தான் அந்த சடங்குகளிலே நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த திருமுழுக்கு பெற்ற நாம் எப்படிப்பட்ட பணிகளை செய்ய வேண்டும் அல்லது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக டேமியன் என்ற இந்த அருட்பணியாளர் அவருடைய வாழ்வை சொல்லுவார்கள். 1850-70 அந்த ஆண்டுகளிலே ஹவாய் என்ற தீவிலே யாருக்காவது தொழுநோய் வந்துவிட்டால் அவர்களை ஒரு கூண்டில் அடைத்து அருகில் இருந்த அந்த மலாகி என்ற அந்த ஒரு தனி தீவுக்கு கொண்டு சென்று விடுவார்களாம். ஏன்னா இங்க தொழுநோய் வந்தாவே இனி இவர்கள் பிழைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே அங்கு மருந்து மாத்திரை வசதி, மருத்துவம் என எதுவுமே கிடையாது. நல்ல வெயில் அதிகமாக இருக்கும், இரவில் குளிரும் அதிகமாக இருக்குமாம். எனவே மிக விரைவாகவே அவர்கள் இறந்து விடட்டும் என்று சொல்லிதான் அந்த தீவினை கொண்டு போய் அவர்கள் தனியே விட்டு விடுவார்களாம். இப்படியாக ஆயிரக்கணக்கான அந்த மக்கள் அந்த தீவிலே சேர்ந்து அங்கே வசிக்கிறார்கள். எல்லாருக்குமே தொழுநோய் பிடித்தவர்கள் மட்டுமே அங்கு இருக்கின்றார்கள். அப்போது அந்த அருகில் இருந்த ஆயரவர்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய ஆலயம் அவர்களுக்கு கட்ட வேண்டும் என சொல்லி ஒரு இளம் அருட்பணியாளர் அருள் தந்தை டேமியன் அவர்களை அங்கு அனுப்புகிறார். நீ சென்று அந்த கப்பலிலே அந்த மர துண்டுகளை, அந்த மரக்கட்டைகளை எடுத்து செல்கிறார்கள். நீ சென்று அவர் தச்சு வேலையில் மிக சிறப்பாக அதை நன்றாக செய்யக்கூடிய அந்த ஆற்றல் பெற்றிருந்ததால் நீ அங்கு சென்று இந்த ஆலயத்தை அந்த இடத்தில் வடிவமைத்து விட்டு உடனே இங்கு திரும்பி வர வேண்டும். அங்கு இருக்கின்ற தொழுநோயாளர்கள் யாருடனும் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது என சொல்லிதான் ஆயரவர்களை அனுப்புகிறார். அங்கே சென்று அவர் இந்த ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அந்த மரக்கட்டைகளை எடுத்து அதையெல்லாம் சரியாக அடுக்கி வைக்கின்ற பொழுது அங்கே அந்த மக்களை பார்க்கின்றார். அவர்கள் இவருடைய இந்த அவலநிலையை கண்டு அவர்கள் மீது மனம் இறங்குகின்ற அந்த அருள் தந்தை டேமியன் அவர்கள் தன்னுடைய 33வது வயதிலே அந்த பணியை தொடங்குகின்ற அவர், இந்த மக்களோடு சில காலம் நான் தங்கி நான் பணி செய்கிறேன் என்று ஆயரவர்களிடம் அனுமதி பெற்று அங்கு தங்கி நான் ஒரு சில ஆண்டுகள் இவர்களோடு இருக்கிறேன் என தன்னுடைய பணியை துவங்குகிறார். எனவே ஒரு சில ஆண்டுகள் என நினைத்த அவருடைய பணி என்பது அங்கு 16 ஆண்டுகள் தன்னுடைய பணியை செய்கின்றார். அப்போது அவர் 11வது ஆண்டிலே அவர் ஒரு நாள் யதார்த்தமாக அந்த சுடுதண்ணிலே தன்னுடைய காலை வைத்து விட்டார். அப்போது அந்த கொப்பளம் வருகின்றது. ஆனால் அவருக்கு எந்த வழியும் ஏற்படவில்லை. அப்போதுதான் அவருக்கும் தெரிகிறது, அவருக்கே தெரிகிறது தனக்கும் தொழுநோய் வந்துவிட்டது என. எனவே அதற்கு முன்பாக அவர் தொழுநோயுற்றோர் என பொதுவாகவே அந்த திருப்பலியில் அவர்களுக்காக ஜெபித்த அவர், அதற்கு பிறகு தொழுநோயாளிகளாகிய நாம் எல்லாம் என இப்படியாக தன்னையும் அவர்களோடு ஒருவராக இணைத்துக் கொண்டு அவர்கள் மத்தியிலே அவர்களுக்காக தொடர்ந்து தொண்டு செய்து அந்த நிலையிலே அவர் தன்னுடைய 49வது வயதில் அவர் இறந்ததாக அவருடைய வாழ்விலே நாம் பார்க்கின்றோம். நவீன்மார்ந்தவர்களே, உண்மையான அந்த திருமுழுக்கு என்பது இதுதான். அதாவது தன்னையே முழுமையாக அர்ப்பணிப்பது என்பதுதான். தான் தன்னுடைய ஆயர் அவருக்கு கொடுத்த வேலை என்பது அங்கு சென்று அந்த ஆலயத்தை நீ கட்டமைத்து விட்டு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த மக்களுடைய நிலையை பார்த்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வை முழுவதுமாக அவர் அர்ப்பணித்துக் கொண்டார். எனவே என்பவர்களை இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். திருமுழுக்கு பெற்ற நாம் எப்படி இருக்கின்றோம்? நமக்காக, நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக என்ற அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே மட்டும் நாம் இருக்கிறோம் என்றால் கடவுளின் பிள்ளைகளாக நாம் இருப்பதற்கும் தூய ஆவியாரை பெற்று நாம் வாழ்வதற்கும் எந்த ஒரு வகையில் அதற்கான ஒரு அர்த்தத்தை நாம் கொடுக்காமலே இருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு பொது தொண்டு அல்லது ஒரு மற்றவர்களுக்கான உதவி அல்லது மற்றவர்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் நாம் தியாகங்களை செய்கின்ற பொழுது அதுதான் உண்மையான திருமுழுக்கினுடைய ஒரு அர்ப்பணிப்பாக இருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசுவை போல அந்த இளம் அருட்பணியாளர் அந்த டேமியன் அருள் தந்தை டேமியன் போல இப்படி நாம் அர்ப்பணிப்பு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த திருமுழுக்கு நமக்கு உதவுகின்றதா என்பதை சிந்தித்து அதற்கான அருளை இந்த வழியில் நாம் தொடர்ந்து கேட்போம். ஆமென். கடவுள்
சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறைய அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை முன்வைத்து செபிப்போம். சிலுவையில் அறையுண்ட மெசியா, சிலுவையை உற்று நோக்கும் நாங்கள் எங்களுக்கு மீட்பு தந்த உம்மை மட்டுமே வணங்கி வழிபட்டு ஆராதிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியார் எம்மை நிரப்புபவரே, திருமுழுக்கின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட தூய ஆவியை உணர்ந்து தூய ஆவியின் வல்லமை எங்களில் தொடர்ந்து நிறைவேறவும் தூய ஆவியின் கனிகளை பெற்று நற்செய்தியை வாழ்வாக்கிட வரம் வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையின் இதயமான இறைவா, வர இருக்கின்ற பொங்கல் திருவிழாவை தமிழர்கள் அனைவரும் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விழாவாக கொண்டாடவும் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் உண்மையான அன்போடும் பகிர்வு மனப்பான்மையுடனும் வாழ இறைவா உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். உமது ஊழியர்களாக வாழ அழைப்பவரே, திருவாவையை வழிநடத்தும் திருவாவை தலைவர்கள் பணியாளர்களை தூய ஆவியால் நிரப்பியும் கரத்தால் வழிநடத்தவும் மக்களை இறை பாதையில் நடத்த தேவையான வல்லமையை தந்து காக்க வரம் வேண்டும் என ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அன்பின் முழுமையை இறைவா, நோயினால் வாடுவோர், தனிமையில் இருப்போர், கவலையினாலும் துன்பங்களினாலும் கலங்கோர், தேவையில் உழல்வோர், அடிமைத்தனத்தில் வாழ்வோர் அனைவரும் உமது கருணையினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்து அவர்கள் அனைவருக்கும் ஆறுதலையும் மன நிம்மதியையும் அளித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவரே, திருமுழுக்கு பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து தூய ஆவின் வல்லமையினால் தீய சக்தியிலிருந்து விடுபட்டு தீமையை விடுவித்து நன்மை செய்யவும் உண்மை பரவை உணர்ந்து அவரை புகழவும் ஆராதவும் மாற்றப்படுத்தும் பண்பும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறை பெற்றுள்ள இம்மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்திருள்வீரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவி
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரையும் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவிழம் கொண்டதாம் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினேன். அதனால் விண்ணில் இருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டு இருப்பதை நாங்கள் நம்ப செய்தி. மேலும் தூய ஆவியார் புறா வடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறிய செய்தி. ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உடன் கணிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒன்றும் என்றும் உமக்கு ஊழியம் முறை தகுந்தவர்கள் பிணைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். இவ்வழியில் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற குடும்பங்களையும் திருவழிபாட்டை சிறப்பிக்கின்ற அன்பிய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாங்கள் முன்வைக்கின்ற எல்லா வேண்டுதல்களுக்கும் இரக்கத்தினாலும் பேரன்பினாலும் தந்திரல்வீரா. உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொண்டோம் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் மோக்குந்தவரா இருந்தோம். எங்கள் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. குழந்தைகள் அனைவரும் பலிபீடம் வருவோம். மீன்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின்
இயேசு கிறிஸ்தானுக்களும் உத்தரவுடலும் திருகத்தும் இல்லை நீதி திருநடனைக்கும் எல்லாம் தாமடுவது பரிந்துரைத்தான் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருள்மாயிருக்குமாக. இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்தில் பங்கு கொள்ள அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். திருவுடல் திருவிழம் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். Hallelujah.
திருமண ஓலை. கோவை மறை மாவட்டம் திருப்பூர் குமார் நகர் பங்கு தண்ணீர் பந்தல் சூசை மாணிக்கம் அருள் செல்வி இவர்களுடைய மகன் பால் பெனிஸ் ஜோனுக்கும் பெரிய விளக்குபாறை நம்முடைய பங்கு சின்ன விளக்குபாறை ஆரோக்கிய இருதயராஜ் மைக்லின் ரோசி இவர்களுடைய மகள் ஜெரோமி ஞான செல்வமேரிக்கும் இது இரண்டாவது ஓலை. இப்போது வாசிக்கப்பட்ட இந்த திருமணத்திலே ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தை என்னிடம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்கள் உங்களுடைய கடமையாகும். வார அறிக்கை. 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. 14 புதன் புனித தேவ சகாயம் மறைசாட்சி நினைவு. 16 அடுத்த 16 வெள்ளிக்கிழமை புனித ஜோசப் வாஸ் அருட்பணியாளர் நினைவு. 17 சனி புனித அந்தோணியார் துறவு மடத்து தலைவர் நினைவு. 18ஆம் தேதி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பொது காலத்தின் 2ஆம் ஞாயிறு. அன்பார்ந்தவர்களே, இன்று திருப்பலி சிறப்பித்தவர்கள் அன்னை தெரசா அன்றைய தினர். இதற்கான ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கின்றார்கள். மிக அழகான பூஜோடனை செய்ததோடு இன்னுமாக அவர்கள் திருப்பலியிலும் ஆர்வத்தோடு பங்கேற்று முன்னுரை சிறப்பாக எழுதி நன்றாக வாசித்து பங்கெடுத்த அன்னை தெரசா அன்பிய உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் வழிநடத்திய அன்பிய பொறுப்பாளர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திருப்பலி சிறப்பிப்பவர்கள் புனித தோமா அன்பியத்தினர். அன்பார்ந்தவர்களின் திருப்பலி முடிந்தவுடனே பங்கு ஆலோசனை குழு கூட்டம் நடைபெறும். எனவே இளைஞர் மன்றத்தினர் அன்பிய பொறுப்பாளர்கள் அனைவரும் நீங்கள் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய இந்த பொன்விழா திருப்பணிகளை, இந்த பீடம் புதுப்பிக்கின்ற அந்த பணிகளை நாம் துவங்குவது சம்பந்தமாக தான் பேச இருக்கின்றோம். எனவே இந்த வாரத்தில் பணிகளை நாம் துவங்குகிறோம். இனி அடுத்த வாரத்திலிருந்து திருப்பலி என்பது நாம் வெளியே தான் இருக்கும். எனவே இந்த நாள் நாம் இந்த இடத்தில் பார்க்கின்ற ஒரு கடைசி திருப்பலியாகவும் இந்த பீடத்தில் இது இருக்கின்றது. எனவே இந்த நாளில் நாம் பணி இருந்தாலும் மழை பெய்தாலும் நிறைய பேர் நாம் வந்திருக்கின்றோம். நம்ம குழந்தைகள் எல்லாமே ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆமாம், குழந்தைகள் பேசக்கூடாது, குறிப்பா பெண் குழந்தைகள் செய்யறதா இன்னைக்கு அதிகமாக சத்தம் வருது. ஆனாலும் ஆர்வத்தோடு எல்லாமே வந்திருக்கிற நம்முடைய குழந்தைகள் எல்லாருக்குமே என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். அதனால இன்றிலிருந்து நாம் மறைக்கல்வி வகுப்புகள் நாம் தொடர்ந்து வைக்கின்றோம். எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் இருக்கும்.
நம்முடைய மறைக்கல்விக்கும் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பெற்றோர் தவறாமல் அனுப்பி வைக்குமாறு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வரும் 15ஆம் தேதி தை 1ஆம் தேதி என்னுடைய பொங்கல் விழாவை வழக்கமான உற்சாகத்தோடு நாம் கொண்டாட இருக்கின்றோம். எனவே வழக்கம் போல அந்தந்த அன்பியத்திலிருந்து நீங்கள் வைக்கின்ற பொங்கலை சரியாக 4 மணிக்கெல்லாம் வருகை தந்து நீங்கள் அதற்கான அந்த தயாரிப்பு எல்லாம் செய்து நீங்கள் பொங்கல் வையுங்கள். அந்த நேரத்திலே கோலப்போட்டி நடைபெறும். எனவே கோலப்போட்டியில் நீங்கள் அன்பியமாக அல்லது நீங்கள் குழுவினராக என இப்படியாக நீங்கள் அதில் பங்கேற்கலாம். ஃபன் கேம்ஸும் இந்த நேரத்தில் என்னுடைய குழந்தைகள் பெரியவர்களுக்கான அந்த ஃபன் கேம்ஸும் வினோத விளையாட்டுகளும் நடைபெறும். 6:30 மணிக்கு திருப்பலி நடை இருக்கும். எனவே தூய பவுல் குருத்துவ கல்லூரி சென்ட் பால்ஸிலிருந்து ஒரு அருள் தந்தை அவர்கள் வருகை தருகின்றார்கள். எனவே நாம் நம்முடைய பொங்கல் விழாவை, நம்முடைய தமிழர்களின் விழாவும் நம்முடைய பொங்கல் விழாவை நாம் உற்சாகத்தோடு நாம் வழக்கமாக நீங்கள் கொண்டாட உங்களை நான் ஒவ்வொரு அன்பியத்தின் சார்பாகவும் சிறப்பாக நீங்கள் பொங்கல் வைத்து கொண்டாட உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். கடந்த வார காணிக்கை 56,314 ரூபாய். வாங்குவர்களே, லூர்து அன்னை அன்பையத்தினர் இன்று புத்தூரில் இருக்கின்ற திருச்சிலுவை அருட் சகோதரிகள் நடத்துகின்ற முதியோர் இல்லத்தினரை சந்தித்து தங்களுடைய அன்பியத்தின் சார்பாக அவர்களை சந்தித்து அவர்களுக்கு மதிய உணவு வழங்குகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான செயல்களை செய்கின்ற அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக என்னுடைய பங்கு இறை சமூகத்தின் சார்பாக கரந்தட்டி என்னுடைய வாழ்த்துக்களை, என்னுடைய பாராட்டுகளை அவர்களுக்கு நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவரும் நாம் எழுந்து அன்பிய கூட்டு அறிவிப்பு. குழந்தை இயேசு மற்றும் இறையிறக்க ஆண்டவர் அன்பியங்களின் கூட்டமானது இன்று மாலை 6 மணிக்கு திருமதி ஜோதி மனோஜ் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற இருக்கின்றது. உறுப்பினர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள். அந்த முகவரி திருமதி ஜோதி மனோஜ் அவர்கள் இல்லம், எண் 8, செல்வநகர் மெயின் ரோடு, செல்வநகர் அப்ராஸ் பிரசிடென்சி அருகில். எனவே இந்த அன்பிய உறுப்பினர்கள் நீங்கள் அதில் அன்பியத்தில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரின் புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் ஒரே திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரை எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியிருட உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் ஆற்றல் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களின் பொங்கி எடுத்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடங்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வழங்க அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாய்க்கு நெரிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகி இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியிருட உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கிடந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியில செய்வீராக. உன் தூய ஆவியாருடனிருந்து எங்களை இணையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவருக்கும் ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
Thank you.